வணக்கம் காரைக்குடி. சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணலான்னு டீம் சொன்னாங்க. ஸோ திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்ணுறோம். சுற்றி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்கள் 1 ஹவருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க டெஃபினட்டாக வரலாம். சென்னையில் இந்த டாபிக் பேசின நிறைய பேர் வரவேற்றாங்க. கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, எல்லாரும் கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க. கோல்டை எப்படி ஈஸியாக கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட்டுக்கு வாங்குங்க, வென்யூ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 21 சண்டே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன விஷயம் நடந்தது, நேற்று ஒரு பாசிங்கில் ஒரு நியூஸ் சொன்னதை இன்னும் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். ருப்பி அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கார்த்தால 90 ரூபா 56 காசில் பார்த்தேன். ஏதாவது ஆர்பிஐ உள்ளே ஏதாவது விற்று காப்பாற்றலாம். பட் இப்போதைக்கு ரியாலிட்டி ரூபா 90.56, 9 rupees 44 வந்தால் சத்தம், செஞ்சுரி நிச்சயம், 120 லட்சியம். அதனால் இது சர்டனிட்டியை நோக்கி வண்டி பயங்கர எக்ஸ்பிரஸ் பேஸில் ஓடிட்டுருக்குது. இதனால் ரொம்ப வேல்யூவில் இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸும் ஃபார்மாவும் கோல்டும் நம்மளுக்கு வேலை செய்யும். அதனால் நம்ம டெக்னாலஜியை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். அங்கங்கே பார்க்குறச்ச 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். பெருசாக இறங்கி போய் 6 அடிக்காதீங்க. பால் தோனி கையில் இருக்கும், நம்ம பாதி பிச்சில் இருப்போம். அதனால் இதெல்லாம் பார்த்து கேள்வானுங்க. தங்கம் குப்புன்னு 200 ரூபாய் ஏறிடுச்சுடா. இப்போ என்னடானா 12,250க்கு போயிடுச்சு. வெள்ளியும் குப்புன்னு ஏறி 6 ரூபாய் ஏறி 215 ரூபாயில் இருக்குது. அதனால் எல்லா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸும் ஏறி இருக்குது. ஆனால் இனிவாட்டி மே வரைக்கும் ரேட் கட் இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு ஆக்சிஜன் இருக்காது. குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்க நிறுத்திட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ரேட் கட் இல்லை, ஜூன் வரைக்கும்னா இந்த மார்க்கெட் தள்ளாது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஏறின 2 வாட்டி திரும்பி இறங்கி அதே லெவலுக்கு வந்துடும். ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு ஐபிஓ இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நான் வல்லவருக்கு இல்லவர், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாம் சொல்லி 3 வருஷம் கழிச்சு ஐபிஓன்ட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா 3 வருஷத்துக்கு ஐபிஓ கிடையாது. அது நம்மளோட நிச்சயமான நியூஸு. அப்புறம் பார்த்தா லார்சன் அண்ட் டியூப்ரோ இந்தியாவில் கான்ட்ராக்ட் வராது. ஏன்னா A1 to A7 அவன் பேரை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. டாட்டா பேரை கூட சேர்த்துட்டாங்க. அதனால் நீங்கள் எனக்கு நியூக்ளியர் கான்ட்ராக்ட் கொடுக்காட்டா என்ன, உலகம் ஃபுல்லாக நியூக்ளியர் ரியாக்டர் நான் பில்ட் பண்ணுறேன். ஒரு காலத்தில் நாங்கள் இந்தியாவில் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வெளில போய் பண்ணுறோம். சொந்த நாட்டில் நீங்கள் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாலும் நாங்கள் வெளிநாட்டில் போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது என்னடானா இந்தியாவிலேன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமே நம்ம ஹியூண்டை, மாருதி, டாட்டா தவிர மற்ற எல்லா கம்பெனிக்கும் மெக்சிகோவில் தர்மடி 50% டாரிஃப்னா மெக்சிகோக்கு போகிற கார்ஸு போகாது. இது மாருதிக்கு நெகட்டிவ், ஹியூண்டைக்கு நெகட்டிவ். இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். அதனால் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் அடிபடும், ரூபா இன்னும் ப்ரெஷரில் வரும். அதனால் நம்ம ரெடியாக ஸ்டெடியாக கேட்ச் பிடிக்க ரெடியாக இருக்கிறோம். இது நம்மளுக்கு ஒரு நற்செய்தி. டிஸ்னி என்ன சொல்கிறாங்க, ஓப்பனிங்கில் $1 billion போடுறான், சர்க்குலர் ட்ரேட் கண்டினியூஸ். அப்புறம் என்ன சொல்கிறான், உங்கள் சாஃப்ட்வேரில் SORAயில் நீங்கள் டிஸ்னி கேரக்டர்ஸும் மார்வல் கேரக்டர்ஸும் எங்களோட சினிமாவில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் நீங்கள் லைசன்ஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறச்ச எங்களுக்கு சில்லறையை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னன்னா ஓப்பன்ஏஐயில் மிக்கி மவுஸும் மின்னி மவுஸு, டொனால்ட் டக்கு, இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வரும். இதுதான் இதோட தாத்பரியம், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நோவா நார்டிஸ்க்கு ஹைகோர்ட்டில் கேஸ் தோத்துருச்சு. என்னது, ஏப்ரல் 2026 வரைக்கும் நீங்கள் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் செமிக்ளூடைட்டை ரெட்டி இந்தியாவில் விற்காட்டாலும் வெளிநாட்டில் விற்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்ததை நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரத்தெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஹைகோர்ட் சொன்னது ஆர்டருக்கு எகென்ஸ்டாக இவங்க மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. சிப்லா நேற்று நான் உங்களோட சொன்னதில் மருந்து ட்ரக்கு ஆக்சுவலி வெயிட் லாஸு
ஒபேசிட்டிக்காக போட்ட எல்லி ப்ராடக்ட்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக அது மோஞ்சாரோவோட சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டு. ஸோ மோஞ்சாரோ சிப்லா மூலமாக இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு வேறு பேரில். டிசிஎஸ் நேற்று ஒரு க்ளவுடு கம்பெனியை வாங்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியை சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், ஆக்சிலரேட் பண்ணிட்டோம், ஏஐ லெட் கம்பெனிஸை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிஎஸை வந்து 3000 ரூபா கிட்ட வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம 2800 வாக்கில் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணோம். இப்போ அது ஏறி 3200 தாண்டி போயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். சத்யன் நடையில் இந்தியாவுக்கு வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கோபைலட் லைசன்ஸு நிறைய பேருக்கு நாங்கள் விற்றுருக்கோம், இப்போ முன்ன மாதிரி இல்லை பிஸ்னஸ்ஸு, புது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு திரும்பி எல்லாரும் யூஸ்வல் சஸ்பெக்டுக்கு எல்லாருக்குமே இந்த லைசன்ஸை விற்றுருக்காரு. இந்த கோபைலட் லைசன்ஸை வச்சுக்கிட்டு மைக்ரோசாஃப்டோட இந்த கம்பெனியெல்லாம் ஏஐக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா டவ் ஜோன்ஸும் S&P 500 பேர்லி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. S&P 500 ரெக்கார்டு ஹையில் இருக்குது. ஆனால் ஆரக்கிளோட ப்ராஃபிட் கன்சர்ன்ஸ்னால நாஸ்டாக்கை தர்மடி அடிச்சிட்டாங்க. நேற்று அமெரிக்காவில் ஏறினது எல்லாமே ஃபைனான்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான் நேற்று விலை ஏறி இருக்குது. அதனால் நேற்று செக்டர் ரொட்டேஷன் நடந்து டெக்கை விற்று இதை ஃபைனான்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு ஏறி இருக்காங்க. இன்னைக்கு ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலோட ஏஎம்சி ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் காஸ்ட் வேல்யூவில் தான் விற்கிறாங்க. தேர் இஸ் நோ மனி இன் த டேபிள். டாடா டெக்னாலஜிஸ் மாதிரி மெரிய லிஸ்டிங் பூம் வராது. அதனால் இதை பார்த்து உருட்டுங்க. உருட்டி மாட்டிக்கிச்சுன்னா 10 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் பெரிய சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன் வரும். வாங்கி விற்கலான்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முத்தூட் வந்து 1.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பை தாண்டிடுச்சு. இன்னொரு 50,000 கோடி வந்துடுச்சுன்னா நிஃப்டி 50 பூந்தாலும் பூந்துடும். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து 1.5 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் இட் சப்ஸ்டான்ஷியல் பிஸ்னஸ் வந்து அவங்க இதில் வச்சுருக்காங்க, கோல்ட் லோனில் வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கு காம்படிஷனுங்கிறது இந்த முத்தூட்லேயே பிரிஞ்சு போன 2 பேர் மணப்புரம், இவங்க தான் பெரிய காம்படிஷன். இது தவிர ஸ்மால் பேங்க்ஸு அவங்க வந்து குயிக்காக அகேன்ஸ்ட் கோல்டு வீக் லோன் கொடுக்கறது தான் மேஜர் காம்படிஷன். அதனால் கோல்டு ரேட் ஏற ஏற அவங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் வரும். கோகோ கோலா, IBM இது மாதிரி பெரிய கம்பெனி சிஇஓலாம் ட்ரம்ப்போட கோல்டு கார்டை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் இமிக்ரேஷனில் இதை சால்வ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் வந்து அவங்களோட ட்ரேட் டெஃபிசிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கம்மியாக இருக்குது. அப்படின்னா அவங்க ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணி கம்மியாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எண்ணெய் நிறைய சேல்ஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்றைக்கி நம்மளோட ஸ்டாக்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள். நேற்று கார்த்தால கொஞ்சம் நிறைய கன்சிடர் பண்ணியிருப்போம். மார்னிங் ஈவினிங்னு நேற்று நான் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு, சம்டைம்ஸ் ஈவினிங் மார்க்கெட் விழர்ச்சா வீக்காக இருக்குது மார்க்கெட்டு. சம்டைம்ஸ் நேற்று மாதிரி மார்க்கெட்டு மார்னிங்கில் ரொம்ப வீக்காக இருக்குது. பெருசாக டைமிங் டிஃப்ரென்ஸ் இல்லாட்டாலும் டைமை பார்த்து கரெக்டாக கன்சிடர் பண்ணுங்கள். அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. சைனாவில் க்ரோத்து சூப்பராக இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் ப்ராப்ளம் இல்லை, யூஎஸ் டாரிஃபை கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் விழுறதை தடுக்கிறதுக்கு சைனா வேலை செய்யணும்னு சைனீஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.